பொதுவாக காலையில் 6:15க்கு வர வேண்டிய சூரியன் இன்னைக்கு 5:40க்கே வந்த மாதிரி இருந்திருக்கும். 6 மணிக்கு மறைய வேண்டிய சூரியன் 6:45 வரைக்கும் இன்னைக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நாள் ஜூன் 21 தான் சம்மர் சால்ஸ்டேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சால்ஸ்டேஸ் அப்படின்றது லாங் டே ஆர் லாங் நைட், அதாவது மிக நீண்ட இரவோ இல்லை மிக நீண்ட நாளோ இருக்கக்கூடியதான். ஸோ ஒரு வருஷத்துலேயே மிக நீண்ட நாள் பகல் காலமோ மிக குறுகிய இரவு காலமோ, லாங்கஸ்ட் டே அண்ட் ஷார்ட்டஸ்ட் நைட் இன்னைக்கு தான் ஜூன் 21 சம்மர் சால்ஸ்டேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கோடைகால சங்கராந்தின்றது. பட் அது அப்படியே ரிவர்ஸாக லாங்கஸ்ட் நைட் அண்ட் ஷார்ட்டஸ்ட் டே, மிக நீண்ட இரவும் மிக குறுகிய பகலும் இருந்துச்சுன்னா அதை வின்டர் சால்ஸ்டேஸ்ன்னு சொல்லுவாங்க, குளிர்கால சங்கராந்தி. அது டிசம்பர் 22ஆம் தேதி வரும் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஆனால் ஒரு நாளைக்கு கரெக்டாக 12 மணி நேரம் பகலும் 12 மணி நேரம் இரவும் ஸோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை தான் ஈக்வினாக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உத்தராயணம் அப்படின்னு சொல்கிறது. இதில் 2 ஈக்வினாக்சஸ், ஒன்று மார்ச் 21 வரும், அதான் ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வசந்த கால உத்தராயணம். இன்னொன்று செப்டம்பர் 23 வரும், அதை ஆட்டம் ஈக்வினாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இலையுதிர் கால உத்தராயணம்ன்றது. ஸோ இந்த ஒவ்வொரு டேஸுமே நம்ம சீசன்ஸை நிர்ணயிக்கக்கூடியதில், இந்த பருவங்களை நிர்ணயிக்கக்கூடியதில் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வரும், தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, நம்ம உலகத்தில் கிளைமேட் காலநிலையை நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படும். அது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க.